ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 26. விருந்தினர் அறையில் படுத்திருந்த பிரணதி கண்களை மெதுவாக திறந்து சுற்றி பார்க்க கேமரா இல்லை என்று உறுதி செய்த பின் சப்பா என்று பெருமூச்சு விட்டவாறே எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு பழரசம் எடுத்து வந்த தாதி பெண்ணோ, எழுந்துட்டியா, இந்தா இத குடி என்க. தேங்க்ஸ் மேடம் என்று பாவமாக வாங்கி அருந்தியவள், நல்ல வேளை இவங்களும் கண்டுபிடிக்கல, அந்த தடிமாடும் கண்டுபிடிக்கல, பின்ன 1.5 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கும் என்று எண்ணியவாறு அருந்த கால் வந்தது அந்த தாதி பெண்ணுக்கு. 1 நிமிஷம் என்று வெளியில் வந்தவர், டாக்டர் என்க. அவள் நடிக்கிறான்னு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். நான் ஒரு முக்கியமான வேலையாக 2 டேஸ் வெளியே போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவளை வாட்ச் பண்ணுங்க. முக்கியமாக அவள் வெளியே ஆளுங்க யார்கிட்டயாவது பேசுனா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. காட் இட் என்றான். ஓகே சார் என்றாள். இரவில் தலையில் கை வைத்தவாறு அனைத்து அழைப்புதல்களையும் பார்த்து கொண்டிருந்தார் சுமித்ரா. அவரை பார்த்து நக்கல் புன்னகை செய்த தவசீலனோ, இருந்தாலும் உன் புள்ள ராம் மேல உனக்கு இவ்வளோ நம்பிக்கை கூடாது சுமி. எந்த நம்பிக்கையில பத்திரிக்கை அடிச்சு வாங்கின என்றார். அதானே, எந்த நம்பிக்கையில ஒரு பொண்ணு அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க என்றான் லக்ஸ். போது வாய மூடுங்க, அவன் ஊர்லேருந்து வந்ததும் 1-2 கேட்காம விட மாட்டேன் என்று செல்ல, இப்போது தலையில் கை வைத்து அமர்ந்திருப்பது தவசீலனாகும். டாடி, எனக்கு என்னவோ ராமண்ணா கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு ஆர்த்தி பவி சிஸ்டர்ஸை தாண்டி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குமோன்னு தோணுது என்றான். எனக்கும் தான் லக்ஸ், அது என்னன்னு தெரிஞ்சாதானே ஏதாவது செய்ய முடியும். ஏண்டா மகனே, நீ ஒரு சைக்காட்டிஸ்ட் தானே, ராம் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்ல என்றார். ராமண்ணா மனசுல பேசாம போறீங்களா? அவர் நெஞ்ச புலந்து பார்த்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது என்றான். அது இல்லை லக்ஸ், ஒரு அப்பாவா சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட நான் அப்சர்வ் பண்ண விஷயம். அவனை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணா போதும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் என்றார். ட்ரிகரா? புரியல டாடி என்க. டேய் மகனே, பரத்துக்கு அந்த பொண்ணு பிரணதியை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே பிரிச்சு இங்கே கூட்டிட்டு வந்தான். எதுக்கு என்க? வெரி சிம்பிள், இந்த வீட்டில் நான் மட்டும் இல்லை, எவனுமே ஜோடியை சுத்தக்கூடாதுன்னு தான் என்றான் லக்ஸ். சீரியஸாக பேசும்போது காமெடி பண்ணினா கடுப்பாயிருவேன் டாடி என்க. சரி சரி சீரியஸ் சொல்லுங்க என்றான். குட். அப்படியே கூட்டிட்டு வந்த பொண்ணை ஒர்க்கர்ஸ் அப்பார்ட்மெண்ட்டை தங்க வைக்காம ஏன் நம்ம வீட்டில் தங்க வைக்கணும்? ஏன் நாம் யாரையும் அவகிட்ட நெருங்க விடாம வச்சிருக்கணும்? எங்கேயும் உனக்கு இடிக்கல என்றார். தன்னை சுற்றும் முற்றும் பார்த்த லக்ஸோ, எங்கேயும் இடிக்கலையே டாடி, கம்ஃபர்ட்டாக தானே இருக்கு இந்த சோஃபா என்க. நெற்றியை தேய்த்த தவசீலனோ, டேய், கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த காமெடியெல்லாம் சொல்லி கடுப்பேத்தனேன்னு வையி என்க. ஓகே ஓகே ரிலாக்ஸ் டாடி, சீரியஸ் சீரியஸ், நாமளும் அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்க விடலை, அங்கே விட்டேங்க என்றான். குட். ஸோ நெக்ஸ்ட் நீ அந்த பொண்ணு கூட நெருங்கி பழக போற, ராம ட்ரிகர் பண்ண போற, ராம் என்ன மறைக்கிறான்னு கண்டுபிடிக்க போற, எப்படி என்றார். கிரேட். இந்த ரிசர்ச் எண்டில் ராமண்ணா என்ன ஐஸ்லாண்ட் அனுப்ப போறாரு, அங்கேயே எனக்கு உயிரோடு சமாதி கட்ட போறாரு, அதுதானே உங்க ஐடியா? ஐம் சோ சாரி டாடி, அதுக்கு வேற ஆளை பாருங்க. கடைசி வரை காமெடினாவே இருந்துக்கிறேன். இந்த காதல் மன்னன் பட்டத்தை உங்க புள்ள பரத்துக்கே கொடுத்துக்கோங்க. இந்த லக்ஸ் முரட்டு சிங்கிளா இருப்பான்னு தவிர உங்க என்ன நடக்காது டாடி. என்ன குடும்பம்டா, கொஞ்சம் அசந்தா போதும் பேசி பேசியே குழிய தோண்டி புதைச்சிடுறாங்க. லக்ஸ் அலர்ட்டா இருந்துக்கோடா என்று விட்டு அவன் செல்ல, முரட்டு சிங்கிள் மூஞ்ச பாரு, நாளைக்கே அந்த பொண்ணை பார்த்தா நாக்க தொங்க போட்டு போய் பேசுவான். இதுல இவர காமெடினா சொல்லிக்க வேண்டியதான் என்றார் தவசீலன். 2 நாட்கள் ராம் இல்லாததை இன்பமாகவே கழிந்தது அனைவருக்கும். ஒரு நாள் இரவு தண்ணீர் எடுத்து வர வெளியில் வந்த பிரணதி
மீராவின் அறைக்கு வெளியே கதவை அண்ணார்ந்து பார்த்தவாறு பன்னிக்குட்டி உண்டியலை அணைத்து கொண்டு நின்றிருந்தாள் குழந்தை பிரித்தி. பாப்பு என்று ஓடி சென்று அவளை அணைத்தவள், இந்த நேரம் இங்க என்ன செய்றீங்க என்றாள். மம்மியை பார்க்க வந்தேன், கதவு திறக்கல என்றதும் பிரணத்தியும் மெதுவாக தட்டினாள். எந்த எதிர்வினையும் இல்லை. மெதுவாக தள்ள திறந்து கொண்டது. உள்ளே மீரா இல்லை. அறையே வெறிச்சூடி கிடந்தது. அவள் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்தவள், அம்மா இல்ல பாப்பு, எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்துருவாங்க என்க. அப்பா மம்மி ரூம்ல தான் உறங்க சொன்னாங்க, நேத்து மம்மி ரூம்ல இல்ல என்றதும் சட்டென அணைத்து கொண்டாள். அள்ளி தூக்கி கொண்டு அவள் அறைக்கு செல்லும் போதே, பாட்டி கூட போய் இருந்திருக்கலாமே என்றாள். அப்பா சொல்லலையே என்றாள் சின்னவள். அந்த ஆள் மனுஷனே இல்ல, ரோபோட் போல குழந்தைய வளர்க்குறாரு. அப்புறம் நேத்து என்ன செஞ்சீங்க பாப்பு என்றாள். மம்மி ரூம்ல தனியா படுத்துக்கிட்டேன் என்றாள். இறுக அணைத்து தன்னுடன் கிடத்தியவள், கதை சொல்லட்டுமா, நீங்க தூங்குறீங்களா என்று கதையை ஆரம்பிக்க, இது ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி தானே, எனக்கு தெரியும் என்றாள். வாவ் பாப்பு, அதுக்குள்ள ஸ்டோரிஸ் படிக்கிறீங்களா என்க. இல்ல, தினமும் அப்பா எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு உனக்கு ருபான்சல் ஸ்டோரி சொல்லட்டுமா என்றாள். ருபான்சலா, பெரிய புதுசா இருக்கே, சொல்லுங்க பார்க்கலாம் என்றாள். கதையின் மத்தியிலே பெரியவள் உறங்கிவிட அவளுக்கு போர்வையை போர்த்தி கழுத்தை கட்டியவாறு சின்னவளும் உறங்கிவிட்டாள். பாதி இரவில் எழுந்த பிரணத்திற்கு ஏதோ தட்ட இருவருக்கும் இடையில் பன்னிக்குட்டி உண்டியில் இருப்பதைக் கண்டு, இந்த பாப்பு ஏன் இதை எப்பொழுதும் கையிலே வச்சிருக்காங்க என்று மெலிதாக ஆவல் மேலோங்கியது. அப்படி அதனுள் என்ன இருக்கிறது என்று அறிய அடியில் இருந்த சிறிய திறப்பானை திறந்து பார்க்க, உள்ளே சின்ன சின்ன காகிதங்கள் மடித்து போடப்பட்டிருந்தது. புருவங்களை சுருக்கி என்னவென்று ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஒவ்வொரு காகிதமும் அவள் நெஞ்சை கணக்கவும் உள்ளத்தை உருகவும் செய்தது. வாயை மூடி விசும்ப துவங்கிவிட்டாள். 10 வயதில் தாயை இழந்த வேதனையை இன்றும் நெஞ்சில் வடுவாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிஞ்சு என்று ஆதூரமாக அவள் தலையை தடவியவள் மாறி மாறி முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தாள். பின் அவற்றை முன்னால் இருந்தது போல் வைத்துவிட்டு அணைத்தவாறு உறங்கி போனாள். அதிகாலை வேளை அவள் அறைக்கதவு தட்டப்பட்டது. மெதுவாக எழுந்து கதவை திறக்க, ரத்தம் சிவந்த விழிகளுடன் ராமும் பதட்டமாக மீரா, சுமித்ரா மற்றும் சில பணிப்பெண்களும் நின்றிருந்தனர். அவர்கள் நிற்கும் தோற்றமே எதுவும் கூறாமல் விஷயம் புரிந்தது அவளுக்கு. ஒண்ணுமில்ல பாப்புவுக்கு, அவன் நல்லா தூங்குறா என்று மெல்லிதான இரவு விளக்கை உயிர்ப்பிக்க மீன் குஞ்சு வாயை திறந்த வண்ணம் உறங்கிக் கொண்டிருந்தாள் குழந்தை. பிரணதியை முறைத்தவாறே குழந்தையை தூக்கியவன் விறுவிறுவென அறைக்கு செல்ல நின்று, மார்னிங் என்ன ஆபீஸ் ரூம்ல வந்து பாரு மீரா என்று விட்டு சென்றான். மறுநாள் தன் குழந்தைக்கு ஆடை அணிவித்த ராமு, பாப்பு, டாடி உன்னை மீரா மம்மி ரூம்ல தானே உறங்க சொன்னேன், நீங்க ஏன் பக்கத்து ரூமுக்கு போனீங்க என்க. நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் தந்தையிடம் கூறி முடித்தாள் சின்னவள். சாரி பேபி, இனி டாடி உங்களை தனியா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒருவேளை பயமா இருந்தா பாட்டி கூட போய் இருந்துக்கோங்க என்று நெற்றி முத்தமிட வேகமாக தலையாட்டி அணைத்து கொண்டாள் தந்தையை. சிறிது நேரத்தில் ராமின் அலுவலக அறைக்குள் மீரா பதற்றமாக நின்றிருக்க, ஏ மீரா, நான் அவ்வளவு சொல்லியும் நீ என் பொண்ணை தனியா விட்டுட்டு போயிருக்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே போயிருந்து முன்னாலே சொன்னேன்ல, உன்னை யார் இங்க இருக்க சொல்லி கம்பல் பண்ணலையே என்றான் அழுத்தமாக. ஐயோ ராம், பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, தவிர்க்க முடியல, நான் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை என்று ஏதோ கூற ஆழ்ந்து யோசித்தவன், சோ என்ன முடிவு எடுத்திருக்க? இப்பவும் டைம் இருக்கு மீரா, யோசி. என் ஆஃபரை ஏத்துக்கிட்டு இங்கிருந்து போக போறியா, இல்லை என்ன கல்யாணம் செஞ்சு பேருக்கு என் மனைவியா இருக்க போறியா? உன் இஷ்டம். ஆனா எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாரு. நான் இவ்வளவு பொறுமையா யாருக்கிட்டையும் பேசினதில்ல, புரிஞ்சதா என்றான். புரிஞ்சது ராம், ப்ளீஸ் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க, எனக்கு முழு சம்மதம்தான் என்று அவள் கையை பற்ற அவள் பற்றிய கையையும் அவளையும் பார்த்தவன், உங்க அம்மா சொல்றத அப்படியே செய்யற இல்ல மீரா? உனக்கா சுயமா புத்தி கிடையாதா? என்ன கல்யாணம் செஞ்சு லைஃப்ல பெரிய ரிஸ்க் எடுக்கிற மீரா? ஒன்ஸ் உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டா என் ரூல்ஸ் தெரியும் தானே என்பதற்கு தெரியும் என்று தலையை ஆட்ட, நீ போலாம் என்றான்.
அவள் சென்றதும் பெருமூச்சு விட்ட ராமு பிரணதியை அறைக்கு அழைக்க, இன்னைக்கு என்ன ஏழரைன்னு தெரியலையே என்று அவள் பாவமாக நின்றிருக்க, நீ என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னா. குட். தப்பு செஞ்ச தண்டனை போல நல்லது பண்ண காம்ப்ளிமெண்ட்டும் உண்டு. என்ன வேணும் உனக்கு, கேளு என்றவுடன் இரு கண்களிலும் மின்னல் விட்ட, சார் அந்த 3 லட்சத்தையும் $3000 தள்ளுபடி பண்ணீங்கன்னா இப்படியே ஊரு போய் சேர்ந்துருவேன் என்றாள். ஏதோ எழுதி கொண்டிருந்தவன் விழிகளை மட்டும் உயர்த்தி அவளை பார்க்க, அவளோ பார்வையை தாழ்த்தி கொண்டாள். இன்னையிலேருந்து 2 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு பதிலாக 3 ஸ்லைஸ் பிரெட் கொடுப்பாங்க, நீ போலாம் என்றதும் ஓகே சார் என்று விட்டு அவள் செல்ல, இவன் நிஜமாவே இப்படித்தானா இல்ல நடிக்கிறாளா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே என்று எண்ணினான். மருத்துவமனையில் ராமின் அறையை சிறக அடுக்கி வைத்தவள் வெளியில் சென்று அமர முன் வந்து நின்றாள் அந்த தாதி பெண். வாவ், குட் பிரணதி, நான் மெயின்டைன் பண்ணதை விட நீ நல்லாவே மெயின்டைன் பண்றியே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராம் டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க, கூடவே போ. 2 டேஸில் உனக்கே பழகிறோம். எங்க, எனக்கு பழக்கம்தான் மேடம், நான் பார்த்துக்கிறேன் என்று சற்று நேரத்தில் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்த ராம் பின்னாலேயே ஒவ்வொரு நோயாளிகள் அறைக்குள் சென்று வர ஒரு அறை வாயிலில் கதவை பற்றியவாறு திரும்பி அவன் அவளை பார்த்தான். அவளும் அவனை நோக்க கதவை விடுத்து மார்பில் கை கட்டியவன், வாட் என்க திருதிருவென விழித்தவள், ஓ நான் திறக்கணுமா சார் என்று கதவை பற்ற போக சட்டென கதவு திறக்கப்பட்டு அதனுள்ளிருந்து ஒரு ஆடவன் வெளியில் வந்தான். குட் மார்னிங் டாக்டர் என்று ராமிடம் கூறியவன் பின்னால் இருந்த பிரணதியை ஒரு மாதிரியாக பார்த்து செல்ல, நிமிர்ந்த போர்டை பார்க்க ஜென்ஸ் டாய்லெட் என்றிருந்தது. ஐயோ என்று விழித்தவள் முறைத்து கொண்டிருந்த ராமின் முகத்தை கூட காணாமல், நான் லிஃப்ட் கிட்ட நிற்கிறேன் சார் என்று ஓடிவிட்டாள். அவள் ஓடுவதைக் கண்டு அனிச்சையாக புன்னகை எழுந்தாலும் அடுத்த நொடி அவன் எண்ணம் ஏதோ எச்சரிக்கை செய்ய முகத்தை இறுக்கிக் கொண்டான். இரவு ஹஹாவென காயத்ரி சிரிக்க, சிரிக்காத காயு, யூஸ்வலா நீ சிரிச்சா எனக்கு கடுப்பு வரும், இன்னைக்கு என்னவோ அழுகையா வருது என்றாள். பின்ன வேலைக்காரங்க முதலாளிங்களுக்கு கார் கதவு திறந்து விட்டதை பார்த்திருக்கேன், முதல்ல டாய்லெட் கதவை திறந்து விட்டதை இன்னைக்கு தான் கேட்கிறேன். இன்று முதல் நீ சிறந்த கதவு திறக்கும் வேலைக்காரி என்று போற்றப்படுவாய் என்று ஹஹாவென சிரிக்க, போதும் போதும் கடுப்பெத்தத காயு என்றாள் பாவமாக. ஏ பிரணதி, எக்ஸ்ட்ராவா கொடுத்த ஒரே ஒரு பிரெட் எப்படி வேலை பார்க்குது பாத்தியா, எதுக்கும் ஆர்வத்தை கொஞ்சம் அடக்கு என்க. என்ன காயு, எனக்கே கில்ட்டா இருக்குன்னு உனக்கு கால் பண்ணினா நீ இன்னும் தான் என்னை நோகடிக்கிற என்றாள். சரி சரி விடு என்று காயத்ரி கூறியதும் ராம் கல்யாணத்தை நிறுத்தியதிலிருந்து குழந்தை அவளுடன் வந்து உறங்கியது வரை அனைத்தையும் கூறி முடித்தாள் பிரணதி. பெரிய விட்டு விஷயம் பிரணதி, எதிரில் நீ மூக்க நுழைக்காத. சராசரி மக்களான நம்ம வாழ்க்கைக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம ஆசாபாசத்தை முக்கியமா நினைப்போம், அவங்க எல்லாம் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் முக்கியமா நினைப்பாங்க. அந்த குழந்தைய நினைச்சு ஓவரா ஃபீல் பண்றதை விட்டுடி என்று வைக்க சென்றவள், ஏண்டி எனக்கு ஒரே ஒரு டவுட்டு என்க. என்ன காயு சொல்லு என்றாள். இல்ல, ஒரே ஒரு பிரெட்டுக்கே டாய்லெட் கதை திறந்து விட்டையே, கூட ஒரு பிரெட்டை கொடுத்திருந்தா அவர் பேண்ட் என்று முடிப்பதற்குள் காயு எரும மாடே என்று கத்திருந்தாள் பிரணதி. மறுமுனையில் கால் கட்டாகி இருக்க, முதல்ல இவ சகவாசத்தை நிறுத்தணும், நான் மட்டும் நேர்ல இருந்தா உன்னை கொன்னுருவேன் பாரு என்றாள்.